ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க மூமெண்டம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தை ஸ்டீஃபன் கேம்பனெல்லி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 36 minutes இருக்கு. இந்த படம் ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லரா வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். அலெக்ஸ் அப்படின்ற ஒரு வினோதமான திருடன் இருக்கான். அவன் திருட்டலாம் விட்டுறலாம் அப்படின்ட்டு நினைக்கும் போது அவன் கூட இருக்க ஒரு கூட்டாளி கடைசியா ஒரே ஒரு திருட்டை மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டி பாக்ஸ்ல இருந்து டைமண்டை திருடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அலெக்ஸ்க்கு தெரிய வருது அவன் கூட்டாளி பிளான் பண்ணது டைமண்டை மட்டும் திருட இல்ல அப்படின்ட்டு. அவங்க வேற என்னத்தை திருடினாங்க, அதனால என்ன பிரச்சனைலாம் வந்தது, அதை எப்படி அலெக்ஸ் சால்வ் பண்ணாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கு ஏத்த பக்காவான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். அதை விட படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்னு ரொம்ப அல்டிமேட்டா தரமா இருக்கு. ஒரு சூப்பரான ஆக்ஷன் சீக்வன்ஸ்னே சொல்லலாம். அதுக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆன சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பக்காவா ஹெல்ப் பண்ணிருக்கு. படத்துல அங்கங்க வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இவங்க கேரக்டர் ரைட்டிங் ரொம்ப நீட்டா எழுதுனதுனால எல்லாரோடையுமே நம்மளால மிங்கிள் ஆக முடியுது. ஸ்கிரீன் பிளே பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா நமக்கு சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆனாலும் சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் எழுதி எடுத்திருக்காங்க. அதுல என்ன கொஞ்சம் மெனக்கெட்டு எழுதினாங்கன்னா இந்த படம் இன்னும் நீட்டாவே வந்திருக்கும். அதனாலேயே நமக்கு பல சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாவும் லேகிங்காகவும் தான் இருக்கு. அதே மாதிரி பல சீன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸா தான் இருக்கு. இவங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா எழுதி எடுத்திருக்கலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.